ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயமும் கடல மாவு இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ 150 கிராம் கடல மாவு எடுத்துருக்குறோங்க. இப்போ 300 கிராம் வெங்காயங்க. கடல மாவோட டபுள் மடங்கு நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ கடல மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு வந்து நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா கிடைக்கிறதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய்ங்க. அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கலாங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் நல்லா காய்ச்சின எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பக்கோடா கிடைக்குங்க. வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூளுங்க. 4 பச்சை மிளகாவை இடித்து சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 பூண்டை நல்லா அதையும் இடித்து சேர்த்துக்கலாங்க. தோலோடு சேர்த்துக்கணும் பூண்டை. அது கூடவே கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க. இந்த ரெசிபிக்கு நல்லா கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. அதில் இப்போ வெங்காயத்துக்கு கூட அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேருங்க. இல்லைனா நீங்கள் வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்து பக்கோடா செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கும்போது வெங்காயத்தில் இருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தெளிச்சிக்குங்க. நீங்கள் அப்படியே உடனே போட்டிங்கன்னா தான் கரெக்டான அளவில் இருக்கும். இல்லைனா நீங்கள் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் போண்டா மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவு பொருள்ன்றதுனால நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்து தான் செய்யணும். பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் மாவு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா பக்கோடா நல்லா சூப்பராக வந்துடும். எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ இதில் நம்ம எந்த சோடா மாவும் எதுவுமே கலக்கலைங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக உங்களுக்கு பக்கோடா கிடைக்கும். நல்லா ஒரு பக்கம் செவந்து மறுபக்கம் திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. இது நீங்கள் நிறையா கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாங்க. நல்லா சூப்பராக கெட்டு போகாது. ஒரு 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. இந்த பக்கோடாவை செஞ்சுட்டு பக்கத்தில் ஒரு கப்பில் டீ எடுத்துகிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.